ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இலக்கண பகுதி வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து 6 to 12 வகுப்புக்கான இலக்கண பகுதி வந்து பார்த்துட்ருக்கோம். 6 to 7 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 8th வந்துன்னா 5th லெசன் வரையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த வீடியோவில் வந்து 6th 7th லெசனுக்கான இலக்கண பகுதி வந்து பார்க்க போகிறோம். இல்லை ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. புணர்ச்சி அப்படின்னா வந்து தமிழ் அமுதம், இந்த 2 சொற்களை வந்து சேர்த்து எழுதணும் அப்படின்னா வந்து தமிழ் அமுதம் அப்படின்னு வந்து வருது. அதில் அந்த தமிழ் அப்படிங்கிறது நிலைமொழியும், அமுதம் அப்படிங்கிறது வந்து வருமொழியாக வருது அப்படிங்கிறாங்க. முதலில் உள்ள சொல்லை வந்து நிலைமொழி என்றும், அதனுடன் வந்து சேரும் சொல்லை வந்து வருமொழி என்றும் கூறுவர். இந்த இரு சொற்களும் சேரும்போது நிலைமொழியின் இறுதி எழுத்து வருமொழியின் முதல் எழுத்து வந்து இணைகின்றன. இவ்வாறு நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை தான் புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2 சொற்கள் வந்து இருக்குது. அந்த 2 சொற்கள் வந்து இணைத்து எழுதும்போது அந்த முதல் சொல்லை நிலைமொழியும், இரண்டாம் சொல்லை வந்து வருமொழியும் சொல்கிறாங்க. புணர்ச்சி அப்படின்னா வந்து அந்த நிலைமொழியில் உள்ள ஈரும் அந்த வருமொழியில் உள்ள முதலும் வந்து இணைவதை தான் வந்து புணர்ச்சி அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி எனப்படும் அப்படின்னு. சிலை கூட்டல் அழகு, சிலை அழகு, அந்த லை வந்து எப்படி பிரிக்கலாம்? இல் கூட்டல் ஐ தான் வந்து லை. ஸோ அந்த நிலைமொழியின் இறுதி எழுத்து வந்து இல் கூட்டல் ஐங்கிறது வந்து அந்த ஐங்கிறது தான் உயிரெழுத்து. அதனால தான் சொல்கிறாங்க அந்த நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி. மண் கூட்டல் அழகு வந்து மண்ணழகு அப்படிங்கிறாங்க. அந்த நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருக்கிறதுனால இது மெய்யீற்று புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. மெய்யீற்று எதுக்காக சொல்கிறாங்க, மெய் முதல் எதுக்காக சொல்கிறாங்க? மெய்யீற்று அப்படின்னா வந்து நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருக்கணும். இதே மெய் முதல் அப்படின்னா வந்து வருமொழியின் முதல் எழுத்து வந்து மெய்யெழுத்தாக இருக்கணும். கான்செப்ட் அதுதான். வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும். பொன் கூட்டல் உண்டு பொன்னுண்டு. வருமொழியின் முதலெழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. பொன் கூட்டல் சிலை பொற்சிலை. அந்த சிலையை எப்படி பிரிக்கலாம்? ஈச் கூட்டல் ஈ தான் வந்து சி. அப்போ அந்த ஈச்சு அந்த மெய்யெழுத்து வந்து வருமொழிக்கு வந்து முதல்ல இருக்குது. அதனால தான் இது மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புணர்ச்சி அப்படின்னாவே நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் இணைவது தான் புணர்ச்சி. அந்த புணர்ச்சியில் வந்து நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிராக இருந்தால் உயிரற்ற புணர்ச்சி, நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. இதுவே வருமொழியின் முதல் எழுத்து உயிராக இருந்துச்சுன்னா உயிர் முதல் புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்கள், 2 புணர்ச்சி வந்துருக்கும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னா. இயல்பு புணர்ச்சின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, நிலைமொழியும் வருமொழியும் வந்து இப்போ இணையும் போது அதில் எந்த ஒரு மாறுபாடுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து இயல்பு புணர்ச்சி அப்படிம்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது தான் இயல்பு புணர்ச்சி. தாய் கூட்டல் மொழி வந்து தாய்மொழி. இதில் புதுசாக ஒரு எழுத்து வரவும் இல்லை, இதுலேருந்து ஒரு புதுசாக ஒரு எழுத்து வந்து வெளியில் போகவும் இல்லை. தாய் கூட்டல் மொழி தாய்மொழி. அந்த நிலைமொழியும் வருமொழியும் எப்படி இருக்கோ அப்படியே தான் வந்து புணர்ந்துருக்கு. அதனால தான் இது வந்து இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. இந்த 2 சொற்களிலும் வந்து எந்த மாற்றமும் வந்து நிகழவில்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. உடல் கூட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல். அப்போ வந்து இந்த நிலைமொழியின் இறுதி எழுத்து இல்லம், வருமொழியின் முதல் எழுத்தும் இல் ஓ வந்து இல் கூட்டல் ஓ லோ அப்படின்னு வந்து இது பண்ணிடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்பதி தான் இது வந்து புணர்ந்திருக்கு. ஸோ உடல் கூட்டல் ஓம்பல் வந்து உடல் ஓம்பல் அப்படின்னு வந்திருக்கு. இதனால இது மாதிரி புதிய எழுத்து ஒன்று வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து அது விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் கூட்டல் ஓம்பல் உடலோம்பல். இங்கு இல் கூட்டல் ஓ இணைந்து லோ என்னும் உயிர்மை எழுத்து ஆயிற்று. ஒரு புதிய எழுத்து தோன்றவோ வேறு எழுத்து திரியவோ மறையவோ வந்து இதில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா மாறுபாடு அடைந்திருக்கு. உயிர் கூட்டம் மெய்யும் உயிரும் சேர்ந்து வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்து உயிர்மையாக எழுத்து ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. 2 சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழும் ஆயின் அது வந்து விகார புணர்ச்சி. எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து இயல்பு புணர்ச்சி. அதில் மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படின்னா வந்து விகார புணர்ச்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. விகார புணர்ச்சி வந்து 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படிங்க. தோன்றல் அப்படின்னா வந்து நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தான் வந்து தோன்றல் விகாரம் அப்படிங்க. தமிழ் கூட்டல் தாய்
தமிழ் தாய் அப்படிங்கிறாங்க. இதே திரிதல் பாருங்க, நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது தான் வந்து திரிதல் அப்படிங்கிறாங்க. வில் கூட்டல் கொடி வந்து விற்கொடி அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து இதில் வந்து இல்லு வந்து இர்ரா வந்து திரியுது, அதனால தான் இது வந்து திரிதல் விகாரம். ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்தாவே அது விகார புணர்ச்சி. அது வந்து புதுசாக ஒரு எழுத்து தோன்றலாம், இல்லைனா ஒரு எழுத்து மறையலாம், இல்லைனா ஒரு எழுத்து வந்து திரியலாம். அதுதான் இல் கூட்டல் இர் வந்து விற்கொடி அப்படிங்கிறாங்க. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவது வந்து கெடுதல் விகாரம் அப்படிங்கிறாங்க. மனம் கூட்டல் மகிழ்ச்சி வந்து இணையும் போது மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது. ஸோ அதில் இம்முங்கிற எழுத்து வந்து போயிடுச்சு. அதனால தான் வந்து சொல்கிறாங்க இது வந்து என்ன விகார புணர்ச்சி அப்படின்னா. ஒரு எழுத்து தோன்றதுக்கு வந்து எடுத்துக்காட்டு தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய், திரிகிறதுக்கு வெல் கூட்டல் கொடி விற்கொடி, மனம் கூட்டல் மகிழ்ச்சி அந்த எழுத்து மறைவது மன மகிழ்ச்சி. இதெல்லாம் வந்து விகார புணர்ச்சியில் வந்து வரும். இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. நாடகம் கூட்டல் கலை நாடகக் கலை. என்ன சொல்ல வராங்க, இதில் ஒரு எழுத்து வந்து மறையுது, இம்மும் வந்து மறையுது, அப்படின்னாலும் விகாரம். அப்போ வந்து ஒரு இது நடந்திருக்கு, என்னது கெடுதல் விகாரம் நடந்திருக்கு. அடுத்து பாருங்க, நாடக கூட்டல் கலையில் அந்த இக்குங்கிறது சேருது, அப்போ இதில் வந்து தோன்றல் விகாரமும் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து இங்கு கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழியின் ஈற்றில் உள்ள மகரமை மறைந்தது, தோன்றல் விகாரத்தின்படி இக் என்னும் மெய்யெழுத்து வந்து தோன்றியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ புணர்ச்சி அப்படின்னா வந்து நிலைமொழியும் வருமொழியும் வந்து என்னென்னா இணையும் போது தோன்றுவது தான் புணர்ச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த புணர்ச்சியிலேயே வந்து உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சின்னு இருக்குது. உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா வந்து நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி. இதே நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. இதே உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னா வந்து வருமொழியின் முதல் எழுத்து உயிராக இருந்துச்சா உயிர் முதல் புணர்ச்சி, வருமொழியின் முதல் எழுத்து மெய்யாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி. இதுதான் புணர்ச்சி அப்படின்னு பார்ப்போம். அதுலேயே 2 வகை இருக்குது, இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னு. இயல்பு புணர்ச்சினா ஒரு நிலைமொழிக்கும் வருமொழியும் வந்து இணையும் போது எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் அப்படியே இணைந்துச்சு அப்படின்னா வந்து அது இயல்பு புணர்ச்சி. அதுக்கு எடுத்துக்காட்டு தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய். ஸோ ஒரு புதுசாக ஒரு எழுத்து தோன்றவும் இல்லை, மறையவும் இல்லை, திரியவும் இல்லை, அதனால இது இயல்பு புணர்ச்சி. இதே விகார புணர்ச்சி அப்படின்னா 3 வகை இருக்குது, தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்றது. ஒரு புதிய எழுத்து இந்த நிலைமொழியும் வருமொழியும் ஒரு இணையும் போது ஒரு புதிய எழுத்து தோன்றுச்சுன்னா அது தோன்றல் விகாரம். ஒரு எழுத்து வந்து இல்லு இர்ரா மாறு திரியுதுச்சுன்னா அது திரிதல் விகாரம். ஒரு எழுத்து மறைஞ்சிச்சு அப்படின்னா வந்து அது கெடுதல் விகாரத்தில் வந்து வரும். அவ்வளோதான். அடுத்து இதில் வந்து மதிப்பீடு பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தோன்றல் திரிதல் கெடுதல். பாலாடை இந்த சொல்லுக்குரிய புணர்ச்சி வந்து பால் கூட்டல் ஆடை பாலாடை அப்படின்னு வந்து வரும். அப்போ வந்து இல்லு கூட்டலா லா அப்படின்னு வந்து நமக்கு வந்து என்ன இது வந்து இயல்பாகவும் இல்லை, அப்படியே வந்து புணர்ச்சி இதாகவும் இல்லை, அதனால இது வந்து இயல்பு புணர்ச்சிலையும் வராது. இதில் வந்து புதுசாக எந்த ஒரு எழுத்துமே வந்து தோன்றவும் இல்லை, அதனால தோன்றல் புணர்ச்சியும் வந்து வராது. கெடுதல் அப்படின்னா வந்து ஒரு எழுத்து மறையவும் இல்லை, அதனால வராது. இல் கூட்டல் ஆ வந்து லா அப்படின்னு வந்து திரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். அதனால இது வந்து ஒரு திரிதல் விகாரம் புணர்ச்சி வரும். மட்பாண்டம் அப்படின்னா வந்து மண் கூட்டல் பாண்டம் தான் மட்பாண்டம்னு வருது. ஸோ வந்து அந்த இன்னை வந்து இட்டா மாறுறதுனால இது வந்து திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மரவேர் வந்து என்ன, மரம் கூட்டல் வேர் தான் வந்து மரவேர். அப்போ அந்த இம்மு மறைகிறதுனால இது வந்து கெடுதல் விகாரத்தில் வந்துடும். மணி கூட்டல் முடி தான் மணிமுடி. ஸோ புதுசாக எந்த ஒரு எழுத்தும் தோன்றவும் இல்லை, மறையவும் இல்லை, திரியவும் இல்லை. ஸோ இது வந்து இயல்பு புணர்ச்சியில் வரும். கடை தெரு கடை கூட்டல் தெரு கடைத்தெரு. அப்போ இத்துங்கிறது புதுசாக வந்திருக்கு, அதனால் இது வந்து தோன்றல் விகாரத்தில் தான் வரும். ஸோ நம்ம வந்து புணர்ச்சி வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்த லெசனில் வந்து என்னென்னா 2 டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் வந்து எப்படி வைக்கிறாங்கன்னா நமக்கு கூற்றுகளாக வைக்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்து இதில் 1 and 2 கரெக்டாக, இது 1 and 3 கரெக்டாக, ஆள்லாம் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. நம்ம வல்லினம் மிகும் மிகா இடங்கள்லாம் தெளிவாக இருந்துக்கணும். ஸோ 2மே ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னால ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சு இன்னொரு மிகா இடங்களை டிக் அடிச்சிருங்க. வல்லினம் மிகும் மிகா இடங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்ம டைரெக்டாக வந்து இதிலே வந்துடுவோம். ஒரு சொல்லின் முதல் எழுத்து க ச த ப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளில் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் வல்லின மெய்யெழுத்தை வந்து சேர்த்து எழுத வேண்டும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த சொல்லோட முதல் எழுத்து க ச த ப என வல்லின எழுத்து வரிசைகளில் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் மெய்யெழுத்து வல்லினம் மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். இதற்கு தான் வல்லினம் மிகல் என்று கூறுவர். எல்லா இடங்களிலும் வல்லினம் மெய்யெழுத்து மிகும் என்று கூற முடியாது.
மிதந்து சென்றது, செய்து பார்த்தான், படித்த கவிதை, பெரிய தாவரம் ஆகிய சொற்களில் வல்லினம் மிகவில்லை என்பதை கவனியுங்கள். இவ்வாறு வல்லினம் மிகக்கூடாத இடங்களை தான் வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னாங்க. ஸோ மிகும் இடங்கள்னா என்ன, மிகா இடங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதில் க ச த ப அந்த எழுத்து வரிசைகளில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அந்த எழுத்து அந்த சொல் முடிவில் வல்லினம் மிகும் இடம்னு சொல்கிறாங்க. வல்லின மெய்களை சேர்த்து எழுவதன் நோக்கம் படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமன்று, செய்திகளில் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கும் வல்லினம் மிகுதலும் மிகாமையும் உதவுகின்றன அப்படிங்க. மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னா அந்த மண்வெட்டியை எடுத்துகிட்டு வான்னு அர்த்தம். மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னா மண்ணை வெட்டி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ அந்த வல்லினம் அந்த மெய் போட்டால் எப்படி இருக்குது, அந்த வல்லினமை போடலாம் எப்படின்னா மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னா அந்த மண் வெட்டிங்கிற ஒரு பொருளை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னா அந்த மண்ணை வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க அந்த வல்லினமை போடுறதுனால. இவற்றில் முதல் தொடர் மண் வெட்டியை எடுத்து வா என்றும் பொருளை தருகிறது. இரண்டாம் தொடர் மண்ணை வெட்டி எடுத்துட்டு வா என்றும் பொருளை தருகிறது. இவ்வாறு பொருள் தெளிவை ஏற்படுத்தவும் வல்லினம் மிகுதல் உதவுகிறது. வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிக கூட இடத்தில் வல்லினமை இட்டு எழுதுவதும் தவறு அப்படின்னா இதனை தான் சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை என்றும் கூறுவர். ஸோ சந்திப்பிழை இல்லைன்னா ஒற்றுப்பிழை அப்படின்னு கூறுவாங்க. இந்த மிகும் இடங்களில் போடாமல் இருக்கிறதும் மிகா இடங்கள் வல்லினமையை போகிறதும் பிழை தான் சொல்கிறாங்க. அந்த பிழைக்கு பேர் தான் சந்திப்பிழை இல்லைன்னா ஒற்றுப்பிழை கேட்பாங்க. அந்த சந்திப்பிழை ஒற்றுப்பிழைன்னு கொடுத்துட்டு இந்த மாதிரியான கேள்விகள் இடம்பெறும் பார்த்துங்க. வல்லினம் மிகல்னா என்ன, மிகா இடங்கள்னா என்னென்னு பார்த்துங்க, சந்திப்பிழை அப்படின்னா என்னென்னு பார்த்துக்குங்க. அடுத்து வல்லினம் மிகும் இடங்கள் அந்த இந்த என்ற சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும் இடமும். அந்த பக்கம், இந்த பக்கம், இந்த கவிதை இதெல்லாம் சுட்டு திரிபுகள். ஸோ இங்கெல்லாம் வல்லினம் மிகும் அப்படிங்க. எந்த என்னும் வினாத்திரியை அடுத்து வல்லினம் எந்த திசை அதுலேயும் ஸோ சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகுங்கிறாங்க. வினாத்திரிபை அடுத்தும் வல்லினம் மிகும். எந்த திசை, எந்த சட்டை இதெல்லாம் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். தலையை காட்டு, பாடத்தை படி இதிலெல்லாம் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. நான்காம் வேற்றம் உருவாகிய கூ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும். ஸோ அந்த எப்படி இரண்டாம் வேற்றுமை உருவா ஐ வெளிப்படையாக வர இடத்துலையும் மிகுதோ அதே மாதிரி கூ வெளிப்படையாக வர இடத்துலையும் மிகும் அப்படிங்க. இகரத்தில் முடியும் வினையச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். எழுதி பார்த்தால், ஓடி கடைத்தான். ஸோ அந்த வினையச்சத்தை அடுத்து அது இகரத்தில் முடியும் வினையச்சத்தை அடுத்து வல்லினம் மிகும் அப்படிங்க. வன்தொட கூற்றியலுகரம் தான் அடிக்கடி குறிப்பிடுவாங்க. வன்தொட கூற்றியலுகரம் உரிச்சத்தொடர் இது ரெண்டுலேயுமே வல்லினம் மிகுமா மிகாதாங்கிற கேள்வி அடிக்கடி இடம்பெறும். உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொட கூற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். பெற்றுக்கொண்டேன், படித்து பார்த்தா. ஸோ இகரத்தில் வினையச்சம் அடுத்து வல்லினம் மிகுங்கிறாங்க. உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொட கூற்றியலுகரமாக இருந்தால் வல்லினம் மிகும். பெற்றுக்கொண்டேன், படித்து பார்த்தேன், படித்து பார்த்தார். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லையும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது தான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இதில் தான் வல்லினம் மிகும் அப்படின்னாங்க. செல்லா காசு, எழுதா பாடல் இதிலெல்லாம் எதிர்மறை பெயரெச்சத்துலேயும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. உவமை தொகையில் வல்லினம் மிகும். மலர்பாதம், தாய் தமிழ் இதெல்லாம் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. ஸோ உவமை தொகை அப்படின்னா முதல் எழுத்து என்னென்னா உவமேயமாக இருக்கும். இரண்டாம் இது ஊமை தொடரகம். மலருங்கிறது உவமேயம், பாதம் அப்படிங்கிறது தான் உவமை. ஸோ இது ஒரு ஊமை தொகை. இந்த ஊமை தொகையிலேருந்து வல்லினம் மிகும் அப்படிங்க. இது உருவகம் அப்படின்னா உல்டா. உவமேயம் என்ன தமிழ் தாய் அப்படின்னா என்ன அதில் உவமை என்ன ஃபஸ்ட்டு வரும், உவமேயம் என்ன இரண்டாவதாக வரும். அது மாதிரி வரதான் உருவகம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. உருவகத்திலையும் வல்லினம் மிகும் அப்படிங்க. ஸோ உவமை தொகையிலையும் வரும், உருவகத்திலையும் வரும். எண்ணுப்பெயர்களில் 8, 10 ஆகிய 2 பெயர்கள்லையுமே வல்லினம் மிகும். 8 புத்தகம், 10 காசு, அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும் அப்படிங்க. அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும். அப்போ திசைப்பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம். மகரமையில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமை அழிந்து அந்த இடத்தில் வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்லி பார்த்தாவே தெரியும். ஸோ வல்லினம் மிகும் இடங்கள்னா சுட்டுத்திரிபு, வினாத்திரிபு, அடுத்து வேற என்ன பார்த்தோம், உவமை தொகை, உருவகம்,
திசை பெயர்களில் வரும். அடுத்து 8 10ங்கிற எண்ணு பெயர்களில் வந்து வருது. அடுத்து வந்து மகரமையை வந்து முடியும் சொற்களில் வந்து அந்த வல்லினம் வந்தால் அந்த மகரமை ஒளிந்து வல்லினம் மிகும் அப்படிங்கிறாங்க. எதிர்மறை பெயரெச்சத்திலையும் வந்து வல்லினம் வந்து மிகுது. அடுத்து பாருங்கள், இகரத்தில் முடியும் வினையெச்சத்தில் வந்து வல்லினம் மிகும் இறுதியாக. உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வந்து அது வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வந்தாலும், நான்காம் வேற்றுமை உருவாகிய கூ வெளிப்படையாக வந்தாலும் வல்லினம் மிகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு அடிக்கடி கேட்டிருக்காங்கன்னா, வன்தொடர் குற்றியலுகத்தில் வல்லினம் மிகுமான்னு கேட்டிருக்காங்க. உருவகம், உவமை, ஈர்கட்ட எதிர்மறை பெயர்ச்சம், உரிச்சொத்தொடரில் வந்து வல்லினம் மிகும். ஆனால் இங்கே குறிப்பிடல போட்டிருப்பாங்க. சாலச் சிறந்தது. ஸோ அதிலெல்லாம் வந்து வல்லினம் மிகும். இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கேள்விகள். மிகா இடங்கள் பாருங்கள். எழுவாய் சொற்களை அடுத்து வந்து வல்லினம் மிகாது அப்படிங்க. தம்பி படித்தான், யானை பிளிறியது, அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அந்த இந்த எந்த அது மாதிரியான சுட்டுத்திரிவுகளில் வல்லினம் மிகும். ஆனால் அது இது எது அது மாதிரியான இடங்கள்ல வந்து வல்லினம் மிகாது. அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது. ஸோ இதிலெல்லாம் வல்லினம் வந்து மிகாது அப்படிங்காங்க. எழுவாய் சொற்களையும் வல்லினம் மிகாது. பெயர் வினையெச்சத்தில் இகரத்தில் முடியும் வினையெச்சத்தில் வல்லினம் மிகும். ஆனால் பெயரச்சம் எதிர்மறை பெயரெச்சம் ஆகியவற்றில் வந்து வல்லினம் மிகாது. ஆனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வந்து வல்லினம் மிகும். செல்லா காசு, எழுதா பாடல். ஸோ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். ஆனால் பெயரச்சத்தில் வந்து வல்லினம் மிகாது. எதிர்மறை பெயரச்சத்துலேயும் வல்லினம் மிகாது. படிக்கும்போதே தெளிவாக படிச்சுக்குங்க. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. ஆனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். எழுதிய பாடல், எழுதாத பாடல். ஸோ இதிலெல்லாம் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது. ஸோ அந்த வெளிப்படையாக வந்திருந்துச்சு, அந்த ஐ வெளிப்படையாக வந்திருந்தா வல்லினம் மிகும். ஆனால் அது வெளிப்படையாக வராமல் மறைந்து வந்திருக்கிற இடங்களில் வந்து வல்லினம் வந்து மிகாது. அதான் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஒரு தொகைனா என்னென்னு பார்த்தோம், அந்த உருபை மறைந்து வர்றது தான் வந்து தொகை அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. ஆனால் வெளிப்படையாக வந்திருந்துச்சு அப்படின்னா வந்து வல்லினம் மிகும். ஸோ எழுவாய் சொற்களில் வல்லினம் மிகாது. பெயரெச்சம் எதிர்மறை பெயரெச்சத்துலாம் வல்லினம் மிகாது. உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. நம்ம என்ன பார்த்தோம், உகரத்தில் முடியும் வினையெச்சம் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் வல்லினம் மிகும். இதே உகரத்தில் முடியும் வினையெச்சம் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் வல்லினம் மிகாது. தின்று தீர்த்தான், செய்து பார்த்தால், இதெல்லாம் நீங்கள் சொல்லி பார்த்தாவே உங்களை வந்து புரிஞ்சிக்க முடியும். இதிலெல்லாம் வல்லினம் வந்து மிகாது. வினைத்தொகையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. எழுதுபொருள், சுடுசோறு இதெல்லாம் வல்லினம் மிகாது. அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டார். ஸோ இதிலெல்லாம் வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. உவமை தொகை, உருவகம், உரிச்சத்தொடரில் வல்லினம் மிகும். ஆனால் உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. நீங்கள் அதை பார்த்த விஷயம் தாய் தந்தைனா தாயும் தந்தையும் தான் உம்மை தொகை. ஸோ உள்ளுக்குள்ளே வந்தோன்னா இது வல்லினம் வந்து மிகாது. தாய் தந்தை அப்படின்னா. வெற்றிலை பாக்களை வந்து அதுவும் உம்மை தொகைக்கு தான் எடுத்துக்காட்டு. வெற்றிலையும் பாக்கும் அப்படின்னு படிப்போம். ஸோ இது வந்து உம்மை தொகை. இதுலேயும் வந்து வல்லினம் மிகாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட். உம்மை தொகையில் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. உகரத்தில் முடியும் வினையெச்சம் மென்தொடர் குற்றியலமாக இடைத்தொடர் குற்றியலமாக இருந்தாலும் வல்லினம் மிகாது. அடுத்து இந்த மதிப்பீடு வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அப்படின்னா நல்லா தெளிவாக இருந்திருக்குங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து இடம்பெறுது. இதில் பாருங்கள், பின்வரும் தொடர்களை வல்லினம் மிகும் மிகா இடங்கள் என வகைப்படுத்துக. சுட்டுத்திரிவு, அந்த இந்த எந்த அதிலெல்லாம் வந்து வல்லினம் மிகும். திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். தெற்கு பக்கம், வடக்கு தெரு இதிலெல்லாம் வல்லினம் மிகும். பெயரச்சம், பெயரச்சத்திலையும் வல்லினம் மிகாது. எதிர்மறை பெயரச்சத்திலையும் வல்லினம் மிகாது. உவமை தொகை, உவமை தொகையில் வந்து வல்லினம் வந்துன்னா மிகும். உவமை தொகையிலையும் வல்லினம் மிகும். உருவகத்திலையும் வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். நான்காம் வேற்றுமை விரி. ஸோ கூங்கிறது வெளிப்படையாக வர்றது தான் நான்காம் வேற்றுமை விரி அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த கூ, அந்த எனக்கு தந்தான் அப்படிலாம் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த கூ வெளிப்படையாக வந்தால் வந்து வல்லினம் வந்து மிகும். நான்காம் வேற்றுமை விரிலையும் வரும். இரண்டாம் வேற்றுமை விரிலையும் வல்லினம் வந்து மிகும். விரினா வேற ஒன்றும் இல்லை, அந்த கூங்கிறது வெளிப்படையாக வர்றது தான் வந்து கூ. அதில் வந்து வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகையில் அந்த ப்ளே பண்ணியிருக்காங்க பாருங்க. நான்காம் வேற்றுமை விரினா வெளிப்படையாக வந்திருந்தால் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னா வந்து என்னென்னா தலை கொடுத்தான் அப்படிங்கிறது வந்து தொகை. ஏன்னா தலையை கொடுத்தான் அப்படிங்கிறது வேறு. அந்த தலையை கொடுத்தான் அப்படின்னா வந்து அது வந்து இரண்டாம் வேற்றுமை விரின்னு வரும். தலை கொடுத்தான் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. ஸோ தொகையில் வல்லினம் மிகாது.
விரில வல்லின மிகும் 2ஆம் வேற்றுமை. விரில வந்து வல்லினம் மிகும். நமக்கு 6th என்ன கொடுத்துருக்காங்க, 2ஆம் வேற்றுமை தொகை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. உருவகத்தில் வல்லினம் மிகும். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. ஆனால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். அதில் தெளிவாக இருந்துக்குங்க. அடுத்து பாருங்கள், எதிர்மறை சொற்கள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் கேட்குறாங்க. வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல என்றெல்லாம் பேசுகின்றோம். இவையெல்லாம் சரியான தொடர்கள் அல்ல. எதிர்மறை வினைமுற்றுகள் பல உண்டு. அவற்றை இடமறிந்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படிங்கிறாங்க. தன்மை அப்படின்னா தன்னை மட்டும் சொல்கிறது, நம்மளை பற்றி சொல்கிறது தன்மை. முன்னிலை அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள்ட்ட வந்து சொல்கிறது தான் முன்னிலை. படர்க்கைன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொருத்தவங்களை பற்றி சொல்கிறது தான் படர்க்கை அப்படின்னு வரும். ஸோ தன்மையில் ஒருமை பன்மையை பாருங்கள். நான் அல்லேன், நான் அதனால் ஒருமைனா நான், பன்மைனா நாம். நான் அல்லேன், நாம் அல்லோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை எத்தனை டிட்டோனாலும் போட்டு வச்சுங்க, நல்லா கேட்குறாங்க. இதே முன்னிலையில் வந்து ஒருமை பன்மை. முன்னிலைனா நீ, பன்மைனா வந்து நீவீர். முன்னிலைக்கு நீனா அல்லை, நீவீர்னா அல்லீர் அப்படிம்போம். படர்க்கை பாருங்கள். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர். இதுதான் வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஒன்றன்பால் அப்படின்னா வந்து அது அன்று, அது ஒன்றன்பால். பலவின்பால் அப்படின்னா வந்து அவை அல்ல. ஒன்றன்பாலில் வந்து ஒருமையில் வந்த அன்று, பன்மையில் வந்தால் வந்து அல்ல. அவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஒருமையில் வந்தால் அன்று, பன்மையில் வந்துச்சு அப்படின்னா வந்து அல்ல. இது வந்து அக்ரிணையில் உள்ளதை தான் இதை சொல்லுவாங்க. இதை கூட தன்மை வந்து ஒருமை, தன்மையில் ஒருமை பன்மைனா நான், நாம். நான் அல்லேன், நாம் அல்லோம். இதே முன்னிலையில் ஒருமைனா நீ, பன்மைனா நீவீர். நீ அல்லை, நீவீர் அல்லீர் அப்படிம்பாங்க. படர்க்கை பாருங்கள். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அவன்னா அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர், அது அன்று, அவை அல்ல அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 லெசனுக்கான இலக்கண பகுதி பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு, பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். தேங்க்யூ.